என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பிளைன் பிரியாணி. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களுக்கு தேடி வரும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 8லேருந்து 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அது கூட 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், 2 சின்ன துண்டு பட்டை, 6 கிராம்பு இது சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கூடவே ஒரு பிரிஞ்சி இலை. ஸ்பைசஸ்லேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண போகிறோம் புளிப்புக்காக, அதனால் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணுங்கள், சரியாக இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது இல்லாமல் அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பவுடர்ட் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மல்லித்தூளையும் கரம் மசாலையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். நான் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போது அரிசிக்கான தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நிறைய பேர் பிரியாணி செய்யும்போது பிரியாணி அரிசி உடஞ்சிருதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பிரியாணி அரிசி ஊற போடும்போதே நல்லா கழுவிட்டு ஊற போட்டுருங்க. ஸோ நீங்கள் ஊறினக்கப்புறம் அலச தேவையில்லை. ஊறினக்கப்புறம் நீங்கள் அரிசியை அலசினா தான் அரிசி உடஞ்சிரும். இது ஒரு சின்ன டிப். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு லிட் வச்சு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சிடலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட பிளைன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.